நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சிவமாய் குமரன். தமது பாடல்களை மேடைகளில் அனுமதியின்றி பாடக்கூடாது என பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது குறித்த தகவலை தமது ஃபேஸ்புக் பதிவில் வெளியிட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா இசையமைத்த பாடல்களை இனி பாடப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குழுவினருடன் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ள எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா சார்பில் அவரது வழக்கறிஞர் தமக்கும் தமது மகன் சரண், பாடகி சித்ரா ஆகியோருக்கும் நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையராஜா கம்போஸ் செய்த பாடல்களை அவரது அனுமதியின்றி யாரும் மேடையில் பாடவோ இசை கச்சேரிகளை நடத்தவோ கூடாது என்றும் அதையும் மீறி செயல்பட்டால் அபராத தொகையை சட்டப்படி செலுத்த வேண்டும் எனவும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டுள்ளார். காப்புரிமை சட்டம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது எனவும் இந்த சட்டத்தை ஏற்றி இனி மேடைகளில் இளையராஜாவின் பாடல்களை தானும் தங்கள் அணியினரும் பாடமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு காப்புரிமை சட்டம் குறித்த அறிவு கிடையாது என்றும் இதுதான் சட்டம் என்றால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கூறியுள்ளார். கடவுளின் ஆசீர்வாதத்தில் இளையராஜா தவிர பல இசையமைப்பாளர்களின் இசையில் தாம் பாடல்கள் பாடியிருப்பதாகவும் அந்த பாடல்களை இனிவேறும் கச்சேரிகளில் பாடப்படுவதாகவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டுள்ளார். முன் அனுமதி இல்லாமல் தாம் இசையமைத்த பாடல்களை மேடையில் பாடக்கூடாது என இளையராஜா சார்பில் பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கு இளையராஜாவின் தம்பியும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ராயல்டி கொடுத்துவிட்டுதான் பாடல்களை கேட்க வேண்டும் என மக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியுமா என இளையராஜாவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். கிடைச்ச அந்த செய்தி ஏற்கனவே காப்புரிமை சட்டத்தின்படி இளையராஜா தனக்கான விலக்கு கோரியிருக்காங்க, இசைஞானி தனக்கான விலக்கு கோரியிருக்காங்க. எந்த ஒரு பாடலை தன்னுடைய இசையில் இருக்கக்கூடிய பாடல் பாடுறதா இருந்தாலும் எங்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு எழுந்திருக்குது. காரணம் எஸ்பிபி அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்கிற சூழலில் இனி பாடக்கூடாதுங்கிற அந்த உத்தரவு அல்லது அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது. இது எப்படி பார்க்குறாங்கன்னா இரண்டு புறங்கள்ல இருந்தும் பார்க்குறாங்க. இது காப்புரிமை, இது சரியானது அப்படின்னு பார்க்குறாங்க, இல்லை ஒரு பாட்டு தானே, எங்களை மகிழ்விக்கிறது தானே அப்படின்னு பார்க்குறாங்க. இதை கங்கை அமரன் எப்படி பார்க்குறாங்க? கங்கை அமரன் இது தேவையில்லைன்னு நினைக்கிறது. காரணம் என்னென்னா, நாங்கள் படைத்ததெல்லாம் மக்களுக்காக படைத்து விட்டாச்சு மக்களுக்காக நாங்கள் பாடுறோம்னு சொல்லி எல்லா பாடல்களையும் பாட்டாலே புத்தி சொன்னா இருக்கட்டும், இல்லை ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான் பாடல்களை போட்டு விட்டாச்சு. அதில் மயங்கி கிடக்கிறாங்க ஜனங்க. சார், நாளைக்கு அவரே எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பி என் பாட்டை நீங்கள் போடாதீங்க, உங்கள் குழந்தைய தூங்கக்கூடாது, அது என் பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அதுங்க ராயல்ட்டி கொடுக்குறது அசிங்கமாக இல்லை. ஆனால் எங்கேயும் பாட வேண்டாம் அல்லது நீங்கள் வீட்டுக்குள்ளே பாடிக்கிறது எல்லாம் பிரச்சனை இல்லை. மடத்தனமாக இருக்குது சார், மடத்தனமாக இருக்குது சார், முட்டாள்தனமாக இருக்குது சார். இது அந்த அண்ணா சொன்னது. அண்ணா என்னத்துக்கு இது காப்புரிமை என்பது அவருக்கான சம்பாத்தியத்துக்கான விஷயம். காப்புரிமை எதுக்கு வாங்குறாங்க? எனக்கு அதில் பணம் வர்ற ராயல்ட்டி நேரடியாக மக்கள் சென்னை ஃப்ரீயாக கேட்குறதுக்கு பாடுங்களேன். லைட் மியூசிக்காரெல்லாம் தவிக்கிறான் சார், கச்சேரி கிடைக்காம தவிக்கிறான். இந்த பாடல்கள் தான் அவனுக்கு கச்சேரிக்கான சான்சஸை கொடுக்குது. அப்போ அவன்கிட்ட துட்டு கேட்குறீங்களா? அந்த துட்டை வாங்கி நம்ம பிழைக்கணுமா? அந்த துட்டை வாங்கி தான் பிழைக்கணும்னு ஆச்சரியம் ஏதாவது விஷயம் இருக்கா நமக்கு? அவ்வளோ பஞ்சத்திலையாக கிடக்கிறோம். ஒரு பெரிய பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயசுதாஸ் போன்றவர்கள் பாடிய பாடலை ஜனங்கள் அவங்க டிக்கெட் எடுத்து போகிறவங்க இந்த பாட்டை பாடணும்னு கேட்டால் நீ பாடாத, இல்லை பாடணும்னு கேட்டால் அனுமதிக்கிறது அது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு முன் அனுமதி பெறணும். முன் அனுமதி சார், அவர் பாடின தியாகராஜ கீர்த்தனைக்கோ எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டுக்கோ யாருக்காவது முன்னுரிமை வாங்கினாரா? இதுக்கு முன்னால் இது மாதிரி நடந்திருக்கா? ஆனால் அவங்க தியாகராஜ கீர்த்தனை அவர் பாடும்போது தியாகராஜ கப்பங்கட்டினாரா? போய் முத்துசாமி தைச்ச பாட்டை பாடும்போது அவருக்கு நன்கொடை கொடுத்தாரா? நான் விளையாட்டா இருக்கு, அசிங்கமா இல்லை அது. ஆனால் இந்த உத்தரவு அவங்க வாங்கி வச்சிருக்காங்களாங்கிற உத்தரவு வைக்க இது வாங்கியிருந்தாலும் அதை சரண்டர் பண்ணணும். லைட் மியூசிக்காரன் பிழைக்கணும். மெல்லிசை பாடகர்கள்லாம் அந்த பாட்டை பாடிட்டு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அவரை பாடாதான்னு சொல்கிறதுக்கு நீ யார்? ஆல்ரெடி வித்துட்ட உன்னோட பாட்டை, அதுக்கான சம்பளத்தை வாங்கியாச்சு, மக்கள் சொத்தாகி போச்சு எல்லாமே. 100 வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணு தான் கல்யாணத்தில் நாங்கள் பாடி ஆக வேண்டிய கடமை இருக்குது. அந்த துட்டு வேணுமா உனக்கு? அவன் அப்படி கஷ்டப்படுற லைட் மியூசிக்காரன் உன் பாட்டை பண்ணணும்னு உனக்கு துட்டு கொடுக்கணுமா? சொல்லு, நான் தரேன் உனக்கு. ஒரு அசிங்கமாக இருக்குது, ஒரு கேவலமாக இருக்குது. செக் ஒரு திருவிழாலையோ ஒரு கல்யாண வீட்லயோ பாடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கும்? இது உங்களுக்கு ஒரு பெரிய அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடுல ஒரு மிகப்பெரிய அரங்கம் அமைத்து பண்ணும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய இடத்துல எனக்கான பங்கு வரலைங்கிறத எந்த ஒரு சார் எந்த மியூசிக் இது வரைக்கும் யாரும் பங்கு கேட்டிருக்கான்? எதுக்கு இவர் கேட்கணும்? புதிய சட்டத்தை எது கொண்டு வரணும்? அதற்கான ஒரு முயற்சியா அல்ல சார். மக்கள் விரும்பக்கூடியதான் அவங்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டியது இலவசமாக கிடைச்சி தான் ஆகணும்.
நீங்க பாட்டை டவுன்லோட் இசை அப்படிங்கிறது இலவசமா மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம் அவன் பாடுறான் சார், காரில் போடுறான், அது கூட சேர்ந்து முணமுணக்கிறான். காரில் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், அதுக்கு தான் எனக்கு ராயல்ட்டி. நீ முணமுணங்கினா எனக்கு துட்டு கொடுக்கணும்னா கேவலம் இல்லையா? ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறான்னா அவங்ககிட்ட எந்தெந்த பாடல்களை எதிர்பார்ப்பான்றது ஜனங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்போ இளையராஜா வந்தாருன்னா வேற எம்எஸ் பாட்டு, இப்போ எம்எஸ் பாடினார் அவரும் நிறைய. நான் ஓப்பராக இன்னைக்கு சொல்கிறேன் சார், எம்எஸ் பாட்டு நிறைய பார்த்து காப்பி அடிச்சிருக்கோம். என்ன கொடுத்தோம் அவருக்கு? தியாகராஜ கீர்த்தனையில நிறைய போட்டோம். என்ன கொடுத்த தியாகராஜ கீர்த்தனைக்கு? எத்தனை முத்துச்சாமி பாட்டாக போட்டிருக்கோம். அது அவங்களுக்கு கொடுத்தோமா? பழைய இசையில் ஜீராமநாதன் பாடல்களை மாற்றி பலது கொடுத்துருக்கோம். ஜீராமநாதன் ஃபேமிலிக்கு நீங்கள் உதவி பண்ணீங்களா? இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் கேட்க வேண்டாமா நீங்கள்? இதெல்லாம் கேட்காம நீங்கள் பாடல சட்டம் போடுவீங்க சார். இதெல்லாம் சரியில்லை சார். அந்த ஆசை வரக்கூடாது. நம்ம சொல்கிறது தான் அப்படிங்கிற வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அகங்காரம். இசையில் அவரை வந்து தெய்வமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் என் பாட்டை பாடாத வாயை மூடுன்னு சொன்னால் அது மாதிரி அபசகனம் வேறு எது ஒன்றும் கிடையாது. அபசகனம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? துட்டு பணம் தான், வேறு என்ன சார்? ராயல்ட்டி. இப்போ பணத்தை கொடுத்தா பாட விட்டுரு. அந்த பாட்டுக்கு அப்படி சம்பாதிக்கணுமா? இது போகாதா? சம்பாதிச்சது போகாதா? எஸ்பி பாலசுப்ரமணியம் 10 பாட்டு பாடினார். 10 பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு 10,000 ரூபான்னு போட்டு கொடுத்தா திருப்தியா? அந்த காசு வேணுமா? அந்த காசில் வாங்கி சாப்பிட்ற நீ சாப்பிட்றதோ இத்தினோடு இட்லி, இத்தினோடு சோறு, இவ்வளோதான் 2 சப்பாத்தி. இது எதுக்கு? புது சட்டங்களை வந்து மற்றவங்களை கல்பிட்டாக்காதீங்க. அவங்களுக்கு முத்திரை பதிச்சு நம்மளும் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஜனங்களுக்கு கிடைக்க இலவசம் எப்படி தென்றல் காற்று ஈஸியாக இருக்குதோ, எப்படி வெயில் அருமையாக அடிக்குதோ, எப்படி மழை அடிக்குதோ, அது மாதிரி இயற்கையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இளையராஜாவின் பாடல்களை விற்பனைக்கு விற்று நீங்கள் ரெக்கார்டில் வாங்க, சிடியில் வாங்க, டவுன்லோடுக்கெல்லாம் வாங்க. கச்சேரியில் பாடி நேரடியான ஜனங்கள் வரும்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இது வரைக்கும் எந்த சரித்திரத்திலுமே இல்லையே சார். மற்றவங்க வெஸ்டர்ன் சாங் பாடுறாங்க, வெஸ்டர்ன் சாங்க்கு யாராவது கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? சொல்லுங்கள். நிறைய கிளப்பில் போடுறோம், சாங்ஸ் போடுறோம், அவங்களுக்கு ராயல்ட்டி போதா? இல்லை நேரடியாக வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் பாடுறவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் அந்த வெஸ்டர்ன் சாங்ஸுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? எதுக்கு இந்த புதிய முயற்சி? எதுக்கு இந்த வீண்வாதம்? புத்தகங்கள், கவிதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ராயல்ட்டி விஷயம் சார் ஆல்ரெடி ஒரு படத்திற்காக பதிவு செய்யப்பட்ட பாடல்கள், மக்களால் வெளிவந்து மக்களால் பாராட்டப்பட்டு அந்த மக்களை திரும்பி திரும்பி பாட வைத்த பாடல்கள். அதை பாடினவன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான்னா அதை பாடி தான் ஆகணும் இல்லைங்களா? வந்து தான் ஆகணும். அதுக்கு வந்து தடை போடல. என்னை பொறுத்தவரை என்ன கேட்ட இந்த நேரத்தில் திடீர்னு கேட்ட கேள்விக்கான பதில் தான். ஏன்னா வந்து அப்படி இருக்கக்கூடாது. அவர் எப்போ திருந்துவார்னு எனக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. பாலசுப்ரமணியம் மேலே தப்பா, இல்லை வந்து அவர் வந்து வேறு யாரும் பாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை என் பாட்டை எங்கேயும் போடாதீங்கன்னு மொத்தமாக சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு லாக் பண்ணேன். தெரிய வேண்டாம் மற்றவங்களுக்கு எதுக்கு இந்த சண்டை? உன் பாட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வாங்கிட்டு போய் ஒரு லாக்கில் போட்டு யாரும் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போட. மக்களுக்கு இலவசமான சந்தோஷங்களை கொடுங்க. மழை மாதிரி, தென்றல் மாதிரி, வெயில் மாதிரி, இதமான காற்று மாதிரி கொடுங்களேன். ஃப்ரீயாக போகட்டுமே. உன் பாட்டை அப்படி அனுபவிக்கும் போது அது ஃப்ரீயாக சந்தோஷமாக கேட்கட்டுமே. அதுக்கு என்ன துட்டு வாங்க வேண்டியிருக்கு? நமக்கு இல்லாததா? என்ன கஷ்டமாக படுறோம்? வேண்டாம். அப்படி வாங்கினாலும் நல்ல கலைஞர்கள் கொடுத்தா பரவாயில்ல. அது என்ன திட்டத்தில் போதும் எனக்கு தெரியாது. இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் முன் அனுமதி பெறாமல் அவருடைய பாடல்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்தியதாலேயே பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக இளையராஜாவின் காப்புரிமை ஆலோசகர் பிரதீப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில் இளையராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் பிரச்சனை என்று சமூக வலைத்தளங்களில் தவறாக செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். யாருமே வந்து நம்ம வந்து சேரிட்டிக்கு பண்ணுறவங்க கிட்ட போய் கேட்குறதில்ல. அதாவது சேரிட்டிக்காக பண்ணுறோம், ஒரு குழந்தைக்கு பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு பண்ணுறோம், இவங்க கிட்ட பண்ணுறதில்ல. யாரெல்லாம் வந்து ராஜா சாரோட பாட்டை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க, அதாவது ஒரு $100, $200, $300 வச்சு ஒரு டிக்கெட் வியாபாரம் பண்ணுறவங்க, அதுக்கு மேஜர் சோர்ஸு. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்புக்கு வந்து நம்மளாம் ஒரு 1% கூட அந்த காலத்தில் அவங்களோட உழைப்பு வந்து அபரிவிதமானது. அதுக்குண்டான அங்கீகாரங்கிறது ஒரு காலகட்டத்திலையாவது அவங்களுக்கு கிடைக்கணும். அதாவது என்னென்னா பை வே ஆஃப் எல்லாருமே வாங்காமல் பண்ணலை, அதை பண்ணும்போது ஏன் நமக்கு மட்டும் அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் வரல. இப்போ இது எஸ்பிபி சாருக்காக உள்ளது இல்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாயர்ஸ் இருக்காங்க. எங்கே ஷோ நடந்தாலும் இப்போ ஆர்கனைசருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஆர்கனைசருக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதற்குண்டான முறையான அனுமதி பெறலைங்கிறதுனால தான் ஆர்கனைசர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து இது மாதிரி ஷோஸ் பண்ணுறவங்க இவங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் முன் அனுமதி பெறணும். தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதில் மாநில அரசு அக்கறை காட்ட வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை வம்புக்கு இழுக்காமல் தமிழகம் முழுவதும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் மக்களின் அவலத்தை போக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
தமிழகத்தின் குடிநீர் தேவைக்கான அடிப்படை ஆதாரங்களாக விளங்கும் அத்தனை நீர்த்தேக்கங்களும் வறண்ட நிலையில் உள்ளதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் தலைவிரித்தாடும் குடிநீர் பஞ்சத்தை எதிர்கொள்ள அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் சுமையில் உள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக நலன்களையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றும் அவசர நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய முதலமைச்சர் தன் பணிகளில் ஒன்றையாவது செய்திருக்கிறாரா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான அதிமுக ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அமைச்சர்கள் ஜெயக்குமார், வேலுமணி, அன்பழகன், ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் தேர்தல் பிரச்சார வியூகம் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகு தமிழரசன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக ஆர்கே நகரில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் சேகு தமிழரசன் தெரிவித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைப்பதற்கு பல திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் தமிழகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு, அடித்தளத்து மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் அணியின் வேட்பாளரான மதுசூதனன் ஓரிரு நாட்களில் ஆர்கே நகரில் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தனி அணியாக செயல்பட தொடங்கிய பிறகு தமது சொந்த தொகுதியான போடிநாயக்கனூருக்கு சென்ற ஓபிஎஸ் இன்று மதுரையில் இருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலை மதிமுக புறக்கணிப்பதாக அதன் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதிமுக உயர்மட்ட குழு கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் எந்தவொரு வேட்பாளரையும் மதிமுக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரிக்காது என்றும் வைகோ குறிப்பிட்டார். நடைபெற இருக்கின்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முற்றாக புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதற்கு முன்பு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிலும் இதே நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் மேற்கொண்டதாக மக்கள் நல கூட்டணி சார்பில் அன்றைக்கு நாங்கள் அறிவித்தோம். 2011 தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பொது தேர்தலை முற்றாக புறக்கணித்தது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எந்த கட்சிக்கும் எந்த அணிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான ஆதரவும் கொடுக்கப்பட மாட்டாது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.